ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய டேட்டிங் ஆப்ஸுகளாக இருக்கட்டும், இல்லை சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், அது எப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கையை சிதைக்குது அப்படிங்கிறத மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திகில் படம் தான் இந்த சக்கபஸ். இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த படத்தோட ஹீரோவை பார்த்தோன்னா கிறிஸ். இவனுக்கு ஒரு தந்தை இருக்கிறாரு. இவர் தன்னோட மனைவி கூட ஏற்பட்ட சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேர் பிரிஞ்சு வாழ்வாங்க. ஹஸ்பண்ட் தனியாக வாழ்வார், ஒய்ஃப் தனியாக வாழ்வாங்க. அந்த நேரத்தில் நம்மளோட ஹீரோ தனிமையில் இருக்கனால கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் இருப்பான். அப்போ அவனோட நண்பன் எடி அப்படின்றவன் ஒரு டேட்டிங் ஆப்பில் இணைய சொல்லி வற்புறுத்துவான். ஆரம்பத்தில் நம்ம ஹீரோக்கு அந்த ஆப்பில் நுழையிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாலும் அவனோட தனிமை அவனை அந்த ஆப்புக்கு கொண்டு போகும். அங்கே போனதும் ஆத்ரா அப்படின்ற ஒரு மர்மமான பெண் அவனுக்கு அறிமுகமாகறா. இவ பார்க்கறதுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருப்பாள். அவள் நம்ம ஹீரோவோட தனிமையை உணர்ந்துட்டு மெதுவாக அவனை தன்னோட வலையில் விழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அவளுடைய அந்த கவர்ச்சிகரமான உடலால் கிறிஸ் அவளை எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி துடிப்பான். ஆனால் அவனுக்கு தான் ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாமல் தான் இருக்கும். இன்னொரு பக்கம் டாக்டர் ஓரியன் ஜெஃபர் அப்படிங்கிறவர் இந்த ஆத்ராவை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டுருப்பார். ஆத்ரா அப்படின்றவ ஒரு சாதாரண பொண்ணு கிடையாது. அவள் தன்னோட சக்தி மூலமாக பல ஆண்களோட கனவுக்குள்ளே போய் அவங்கள எப்படியாவது கவர்ந்து அவனோட உயிர் சக்திகளை உறிஞ்சு வாழக்கூடிய ஒரு பெண் தான் ஆத்ரா. சிம்பிளாக சொல்லணும்னா அவள் ஒரு சாத்தான் மாதிரி. ஆரம்பத்தில் அந்த டாக்டர் நம்ம ஹீரோக்கிட்ட இந்த மாதிரி சொல்லுவார். ஆனால் நம்ம கிறிஸ் ஆரம்பத்தில் நம்ப மாட்டான். கொஞ்ச நாள் போக போக ஆத்ரா நம்ம ஹீரோவை ஒரு இருட்டான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவான். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த டாக்டர் ஜெஃபரோட உதவி மூலமாக அந்த சாத்தானிடமிருந்து தப்பிச்சானா இல்லையா, இல்லை நம்ம ஹீரோட ஆன்மா ஆத்ரா மூலமாக பறிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த திரைப்படம் ஒரு சைக்கலாஜிக்கல், அது இல்லாமல் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவின்னு தான் சொல்லணும். இதில் வர ஸ்க்ரீன்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தை அதே மாதிரி முக்கியமாக 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் பாருங்கள். ஏன்னா இதில் அடல்ட் சீன்ஸ் கொஞ்சம் வரும். ஸோ இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ் செஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video.